செல்ஃப் எலிமினேஷன் இப்போ சுய கணக்கெடுப்பு செய்யும் பொழுது என்ன எரர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் செலக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வரலாம், அல்லது மார்க்கர் நாட் பிளேஸ் அப்படின்னு வரலாம். இப்போ இது மாதிரி வந்தால் என்ன செய்யலாம், அதற்கான தீர்வு என்ன? இது மட்டும் இல்லை, சில எரர்ஸ்லாம் வரலாம், அதுக்கான தீர்வு என்ன என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வரைபடப்பிழை, மேப் எரர் சொல்லுவாங்க. இதை வரைபடத்தில் வந்து தேடிய பின் அந்த சிவப்பு வந்து உங்கள் வீட்டின் துல்லியமான கூரையின் மேல் கைவிரலால் நகர்த்தி ட்ராக் செய்து கரெக்டாக உங்கள் வீட்டு லொக்கேஷன் காட்டணும். இதை செய்யலை அப்படின்னா இருப்படை தேர்ந்தெடுக்கும், அதாவது செலக்ட் லொக்கேஷன் என்ற பிழை வரும். நீங்கள் எந்த மொழி தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த மொழியில் வந்து உங்களுக்கு பிழையை காட்டும். விடுபட்ட விவரங்கள், அதாவது மிஸ்ஸிங் ஃபீல்ட்ஸ், மாவட்டம், தாலுக்கா அல்லது கிராம தேர்வுகளில் விடுபட்டதா என பார்க்கவும். இதில் வந்து விடுபட்டது எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற எரர் காட்டும். கதவு எண், ஹவுஸ் நம்பர் மற்றும் அருகில் உள்ள அடையாளம், அது லேண்ட்மார்க் பார்த்தீங்களா, ஆகிய பெட்டிகளை வந்து தவறாமல் நிரப்ப வேண்டும். நம்ம எக்ஸாக்டாக லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. காலாவதி பிழை, அதாவது செஷன் எக்ஸ்பைர்ட், வரைபடத்தை அதிகமாக தேடிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிழை தோன்றும். பக்கத்தை வந்து மறுபதிவிறக்கம், அதாவது ரெஃப்ரெஷ் செய்து புதிய ஓடிபி மூலம் என்ன பண்ணலாம், மீண்டும் உள் நுழையலாம். இதுக்காக உடனடி தீர்வு என்னன்னா, உங்கள் மொபைல் குரோம் ப்ரௌசரில் மேல் வலதுபுறம் உள்ள 3 புள்ளிகளை கிளிக் செய்து டெஸ்க்டாப் சைஸ்ட் என்பதை ஆன் செய்து முயற்சித்து பாருங்கள். மேலும் பிழை ஏற்பட்டால் நம்ம யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, அதற்கான தீர்வு உடனடியாக கொடுக்கப்படும். நன்றி.